நண்பர்களே, இன்றைக்கு நாடு முழுவதும் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கின்ற 50,000 ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பொது இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய தேசியமயமாக்கப்பட்ட சட்டத்தில் ஒரு திருத்தத்தை இன்றைக்கு மசோதாவாக முன்மொழியப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கேபினெட் முடிவு செய்து இன்றைக்கு அது மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அநேகமாக அடுத்த வாரம் அந்த மசோதா என்பது சட்டமாக்கப்படும் பாராளுமன்றத்தில். அதை எதிர்த்துத்தான், அந்த மசோதாவில் வந்திருக்கின்ற திருத்தங்களை எதிர்த்துத்தான் இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு எல்லா தொழிற்சங்கங்களும், அதிகாரிகள், வளர்ச்சி அதிகாரிகள், இன்றைக்கி நலச்சங்கங்கள், ஊழியர் சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கரு என்னவென்றால், அந்த சட்டம் திருத்தப்பட்டால், ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பொது இன்சூரன்ஸ் தேசியமயமாக்கப்பட்ட சட்டம் திருத்தப்பட்டால், இன்றைக்கு 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த 4 கம்பெனியும் 100% அரசிடம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. 3 கம்பெனி அரசிடம் 100% இருக்கிறது. நியூ இந்தியா 85% இன்றைக்கு அரசிடம் இருக்கிறது. இந்த 4 கம்பெனியோட பங்குகளை 100% தனியாருக்கு கொடுப்பது என்பதுதான் அந்த சட்ட திருத்தத்தில் ஒரு முக்கியமான சரத்து. அந்த சரத்தை எதிர்த்துத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 1971 உருவாக்கப்பட்டது. உருவாக்கிய நாளிலிருந்து இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த ஆண்டு மட்டும் 50 கோடி மக்களுக்கு நாங்கள் பாலிசி கொடுத்திருக்கின்றோம். 50 கோடி மக்களுக்கு காப்பீடு கொடுத்திருக்கின்றோம். 50 கோடி என்று சொன்னால் அது ஏதோ மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான காப்பீடு என்பதல்ல. அது சாமானிய மக்களுக்கான காப்பீடு. ஒரே ஒரு வங்கியில் நீங்கள் கணக்கு வைத்திருந்தால் 12 ரூபாய் தான் ஆண்டுக்கு கட்ட வேண்டும். ஒரு கிளாஸ் டீ விலையை விட குறைவான பிரீமியத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் காப்பீடு என்பது உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பல திட்டங்கள், நாங்கள் நலத்திட்டங்கள் என்பது இன்னி பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மூலமாக நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதையெல்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு தேவை என்ன, அதுக்கான தேவை என்ன என்பது தான் அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம். இன்றைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்யும் போது சொன்னார், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் நிதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் அரசிடம் நிதி கோரவில்லை. வெறும் 19.5 கோடி தான் அரசு எங்களுக்கு 1971 நிதி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய், 2 லட்சம் கோடி எங்களோட சொத்து மதிப்பு என்பது இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துடைய நோக்கம் என்பது இதை வளர்க்க வேண்டும் என்பதல்ல, இதனுடைய பிரீமியத்தை இன்னும் பெருக்க வேண்டும் என்பதல்ல. இந்த 2 லட்சம் கோடியை தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்பதனால் அரசின் கொள்கை முடிவாக இன்றைக்கு தனியார் மயமாக்கல் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற 332 பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்க வேண்டும் என்று சொல்லும்போது இன்சூரன்ஸும் அதற்கு விதிவிலக்கல்ல என்றுதான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கின்றோம். ஏற்கனவே IPO என்று சொன்னார்கள், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் என்று சொல்லி 15% விற்கிறோம், 20% விற்கிறோம் என்று சொன்னார்கள். அது அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த கம்பெனிகள்லாம் நியூ இந்தியாவோட பங்குகள் 14.56% விற்கப்பட்ட பிறகு கூட அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சமூக நல திட்டங்கள் நிறைவேற்றப்படும். அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்படும். ஆனால் இன்றைக்கு 100% விற்கப்பட்டால் சமூக நல திட்டங்களுக்கு குழி தோண்டி புதைக்கப்படும். இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது காணாமல் போகும். அது அரசாங்கத்தின் நோக்கம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற இடத்தை, இன்றைக்கு பொதுத்துறை வைத்திருக்கின்ற அந்த ஸ்பேஸ், அந்த பிரீமியத்தை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. வர இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலும் தென் மண்டலத்திலும் கிட்டத்தட்ட 81 எம்பிக்களை சந்தித்து ஒரு 6 நாட்களில், இந்த தகவல் வந்தவுடன் ஒரு 6 நாட்களில் 81 எம்பிக்களை சந்தித்து நாங்கள் மகஜர் கொடுத்திருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எம்பிக்களும், திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்ப இருக்கிறார்கள். ஆக பாராளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் போது, அதை நிறைவேற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். நாங்களும் இந்த போராட்டத்தை அங்கே மசோதா எடுக்கின்ற அந்த நாளில் மசோதா ஒருவேளை நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக ஒரு வேலை நிறுத்தத்திற்கும் நாங்கள் எங்களுடைய ஊழியர்களும் அதிகாரிகளும் உடனடியாக செல்வார்கள் என்பதும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே அரசாங்கத்தின் இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்த ஊழியர்கள் சார்பாக, அதிகாரிகள் சார்பாக, வளர்ச்சி அதிகாரிகள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடர்கிறோம். நன்றி. என்னோட பேர் ஆனந்த். நான் பொதுச் செயலாளர், தென்மண்டல பொது காப்பீட்டு ஊழியர் சங்கம். நீங்கள் சிட்டி பேங்க்குள்ள உங்களால் உள்ளே போக முடியுமா? பேங்க் ஆஃப் அமெரிக்காக்குள்ளே உள்ளே போக முடியுமா? இன்றைக்கு இது தனியாருக்கு கூட போகிறோம் என்று சொன்னால், அவர்கள் யாருக்கு தனியார் கூட போகிறார்கள் என்று சொன்னால்,
மிகப்பெரிய நிறுவனங்கள், குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். சிட்டி பேங்க் போல யுனைடெட் இந்தியாவுடைய பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனி மாற்றப்பட்டால் சாமானியர்கள் உள்ளே போக முடியாது. நீங்கள் காப்பீடு 2ஆம் பட்சம், உள்ளே போக முடியாது. இன்றைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கொடுக்கின்ற காப்பீடுகள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான காப்பீடு தானே தவிர சாமானிய மக்களுக்கான காப்பீடு கிடையாது. நாங்கள் 12 ரூபாய்க்கு திட்டம் வச்சிருக்கோம், 60 ரூபாய்க்கு திட்டம் வச்சிருக்கோம், 100 ரூபாய்க்கு திட்டம் வச்சிருக்கோம். இப்படி பல திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கோம். நீங்கள் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு பாலிசியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 250 ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. ஊதிய காஸ்ட்டு, அப்புறம் மற்ற ஊதியம், அப்புறம் வந்து ரெண்ட்டு, அப்புறம் பேப்பர், மற்ற செலவுலாம் சொன்னால் 250 ரூபா அந்த டாக்குமெண்ட்டோட காஸ்ட் மட்டும் ஆகுது. ஆனால் நாங்கள் 60 ரூபாய்க்கு பாலிசி கொடுக்குறோன்னா அது பொதுத்துறையாக இருப்பதனால தான். ஆகவே தான் தனியார் துறைக்கு போனால் இந்த காப்பீடு என்பது 50 கோடி மக்கள் இந்தியாவில் இன்றைக்கு காப்பீடு செய்யப்பட்டிருக்கார்கள் என்றால் அது பொதுத்துறை இருப்பதனால தான். அது தனியார் கிட்ட போனீங்கன்னா ஒரு 5 கோடி பேருக்கு வேணால் காப்பீடு கிடைக்குமே தவிர 50 கோடி பேர் கிடைக்காது. ஆகவே தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். இது ஏதோ ஊழியர்கள் நலன் சார்ந்த கோரிக்கை கிடையாது, இது பொதுமக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை. பொதுமக்களுக்கு காப்பீடு தொடர வேண்டும் என்று சொன்னால் இது பொதுத்துறையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். எஃபிஷியன்சி என்பது என்ன? இன்னைக்கு பரியார் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய IRDA ரிப்போர்ட்டில் போய் பாருங்கள். ஏராளமான தில்லுமுள்ளுகளை செய்து இன்றைக்கு பல ஃபைன்ஸ், பெனால்ட்டிஸ் என்பது தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இம்போஸ் செய்யப்பட்டிருக்கு. பொதுத்துறைக்கு அப்படி கிடையாது. எஃபிஷியன்சி என்பது சாமானிய மக்களுக்கு சேவை செய்வதில் இருக்கணும். எஃபிஷியன்சி என்பது வெறும் ப்ராஃபிட்டை காட்டுவது என்பதல்ல. நீங்கள் எவ்வளோ பேரிடம் சாதாரண மக்கள்கிட்ட போகிறீங்க. ஏன்னா இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஒரு சாமானிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு காப்பீடு கொடுப்பது தான் எஃபிஷியன்சியாக இருக்க முடியுமே தவிர வெறும் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் காட்டுவதல்ல எஃபிஷியன்சி. நாங்கள் கொடுக்குற பாலிசியில் சில நட்டங்கள் வரதான் செய்யும். 12 ரூபாய்க்கு பாலிசி கொடுத்தா நட்டம் வரதான் செய்யும். நீங்கள் 60 ரூபாய்க்கு பாலிசி கொடுத்தா நட்டம் வரதான் செய்யும். ஆனால் நாங்கள் அது 50 வருடங்களாக பல விஷயங்களை நாங்கள் சமாளித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அது பொதுத்துறையும் ஊழியர்களும் அதிகாரிகளும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தனால் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எஃபிஷியன்சி என்பது பேலன்ஸ் ஷீட் அல்ல. எஃபிஷியன்சி என்பது சாமானிய மக்களிடம் நீங்க போய் சேருவது என்பதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். நீங்க வெளியில வந்தே ஆகணும். உங்க பார்லிமெண்ட்ல நீங்க உட்கார்ந்துக்க சீட் உங்களுக்கு நிரந்தரமா இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்க என்ன வேணா பண்ணலாம், தலையாட்டிட்டு எங்களை முதுகுல குத்திட்டு நீங்க பாட்டுக்கு எது வேணா கொண்டு வரலாம் நினைச்சுக்காதீங்க. It is not fair. It is not correct on your part. கோமாளி அரசு எப்படி பெட்ரோல் ஏற்றி விலை அதிகமாயிடுச்சுன்னு கேட்டா சைக்கிள்ல போங்கன்னு சொல்லுவாங்க. சமையல் கேஸ் ஏன் விலை ஏறிச்சு கேட்டா கும்பிடி அடுப்புல சமையல்வாங்க. நான்சென்ஸ். இட் சவுண்ட்ஸ் இம்மெச்சூர். கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை கூட இப்பெல்லாம் மெச்சூர்டா இருக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல. பட் தேர் இஸ் such a big governance. Nothing they can do properly. அவங்க வந்ததுனால சொல்லுவாங்க சளி பிடிச்சிச்சுன்னுவாங்க. இந்த என்ன சொல்றது, இந்த லேடியும் மோடியும் வந்து நம்ம நாட்டுக்கே சளி பிடிச்சிச்சு. நம்மளால இப்ப வாட்ஸ்அப்ல வந்து நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. இவ்வளவு நாள் கொரோனாக்காக பயந்து வாட்ஸ்அப் திறனாலே பயந்துட்டு இருந்தோம். சாவு இங்க அலறல் நடந்துட்டு இருந்தது. இப்போ எப்ப பிரைவேடைஸ் ஆகும்? என்ன பண்றாங்க பார்லிமெண்ட்ல? Tell me if I am not correct. இங்க இருக்க ஒவ்வொரு எம்ப்ளாயியும் டெய்லி வாட்ஸ்அப்ல என்னாச்சு பார்லிமெண்ட்ல செக் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எவ்வளவு பேர் ரூமர்ஸ் கிளம்பி இருக்கு, எவ்வளவு பேர் என் ஜாப் பண்ணாங்க, எவ்வளவு பேர் விஆர்எஸ்ல போயிட்டு இருக்காங்க. இன்னும் வேஜ் ரிவிஷன் கூட வரல, பேசிக் ரைட்ஸ் கூட இன்னும் கிடைக்கல நம்மளுக்கு. What nonsense they are thinking about us. முடியாது. நம்ம எல்லாரும் I'm telling you, இன்னைக்கு ஏதோ மீடியா வந்ததுனாலயா இல்ல இந்த பிரஸ் மீட்டிங் சொன்னதுனாலயா தெரியல, நல்ல கூட்டம் இருக்கு. தயவு செஞ்சு எல்லா மீட்டிங்கும் இதே மாதிரி வாங்க. நாங்க இறங்கி நடக்க போற ரோட்லனா தயவு செஞ்சு கை கொடுங்க. இது உங்களுக்காக, நமக்காக, மக்களுக்காக போராட்டம். அதனால தயவு செஞ்சு be with us. Always be with us. Thank you so much. நம்மளுடைய மன வருத்தம் எல்லாம் 1971ல தேச உடைமையாக்கப்பட்டு இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய அடித்தளம் என்பது மிக வலுவாக அமைக்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு வெட்கமில்லாமல் இந்த பிரதமர் சொல்கிறார், நமக்கு 3-4 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தால் போதும், மற்றவை தேவையில்லை என்று சொல்கிறார். அதை சொல்வதற்கு உங்களுக்கு ஏதாவது தார்மீக உரிமை உண்டா? இதை உருவாக்கியதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு உண்டா? இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் 1991 தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் வந்த போது கொண்டு வரப்பட்ட, அதுக்கு அடுத்து வாஜ்பாய் அவர்களுடைய காலத்திலே தான் நம்முடைய துறையிலே 21 தனியார் துறை நுழைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய சொல்வது எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 6500 நிறுவனங்களை, தனியார் நம்மளுடைய அலுவலகங்களை திறந்து கிராமங்கள் தோறும், நீங்க தான் சொன்னீங்க, கிராமங்கள்ல போய் அலுவலகங்களை திறந்து
பணியாற்றுங்கள் சொன்னபோது செய்தோம். நீங்க என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். இன்றைக்கு ஏற்கனவே ஆனந்த் அவர்கள் சொன்னதை போல இந்த நாட்டில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த துறையினுடைய நன்மையை கொண்டு சேர்த்து இருக்கிறோம். எல்லா நிறுவனங்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிறுவனங்கள் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். அந்த நிறுவனங்கள் பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நிறுவனத்தை மூடிவிட்டு போகலாம். அந்த நிறுவனங்கள் பிரீமியம் வாங்கி கொண்டு கிளைம் செட்டில் பண்ணாமல் போகலாம். டீரெகுலேட் பண்ணுங்கள் என்று சொல்வது நியோலிபரலிசம் இரண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்பது சப்சிடிஸ் என்று சொல்லக்கூடிய மானியங்களை குறையுங்கள் என்று நியோலிபரலிசம் கொள்கை சொல்கிறது. சாமானிய மக்கள் கொடுக்கின்ற மானியங்களை குறைகள். ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு இன்சென்டிவ்ஸ், இது சப்சிடி என்றால் அது இன்சென்டிவ் என்று சொல்லப்படுகிறது, ஊக்கத்தொகை. கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுத்தால் அது ஊக்கத்தொகை, சாமானியர்களுக்கு வரி சலுகை கொடுத்தால் அது மானியம். ஒரு கெட்ட வார்த்தை, அது நல்ல வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அந்த மானியங்களை குறை என்று சொல்கிறார்கள். அதே போல இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கின்ற 334 பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்று அந்த இடத்தை தனியாருக்கு காலி செய்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி 17,000 கோடி பிரீமியம் பண்ணுகிறது என்றால் ஐசிஐசிஐ லம்பார்ட் இன்னைக்கு 13,000 கோடி தான் பிரீமியம் பண்ணுகிறது என்று சொன்னால் அந்த 17,000 கோடியான வொர்க் ஸ்பேஸ் வக்கேட் செய்யப்பட்டால் ஐசிஐசிஐ லம்பார்ட் 30,000 கோடி பிரீமியம் செய்ய முடியும். அது நியோலிபரலிசத்துடைய ஒரு முக்கியமான சரத்து. 4வது சரத்து. 5வது சரத்து என்பது பப்ளிக் குட், கம்யூனிட்டி, சொசைட்டி போன்ற வார்த்தைகளை டிக்ஷனரியிலிருந்து எடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அகராதியிலிருந்து அந்த வார்த்தைகள் எடுங்கள். பப்ளிக் குட், பொது சேவை என்பது இன்னைக்கு சொசைட்டியாக வாழ்வது என்பது எல்லாரும் தனிநபர்கள் தான். எல்லாரும் சொந்த உழைப்பில் அவரவர்கள் தனிநபர்கள் முன்னேறட்டும். கூட்டாக உழைப்பது, கூட்டாக ஒரு விஷயங்கள் செய்வது என்பது அறவே நியோலிபரலிசத்திற்கு எதிரான விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 விஷயங்களையும் அப்படியே பொருத்தி பாருங்கள். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில், பொருளாதார சூழலில், சமூக சூழலில் அத்தனையும் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டு போய் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது தனிநபர்கள் அல்ல, மிகப்பெரிய அளவில் இந்த அரசாங்கத்தை எடுத்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நியோலிபரலிசம் கொள்கைகள் என்பது மேலை நாடுகள் எல்லாம் ரிவர்ஸ் செய்யப்படும் போது இந்தியாவில் ஏன் அது தொடர வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று சொல்லி எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. நமக்கு இதுதான் தொழில். இந்த தொழிலை வைத்துத்தான் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சொற்றத்தார் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தொழிலை வைத்துக் கொண்டுதான் 50 கோடி மக்களுக்கு, சாமானியர்களுக்கு காப்பீடு என்பது கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இந்த தனியார் மயமாக்கல் கொள்கைகளை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. We appeal to the employees and officers to join en masse in the future stages, because the coming days are going to be very difficult for the public sector general insurance companies. We have not been given the wage revision for the last 4 years. We met the finance secretary asking for him what happened to our wage revision. Finance secretary did not answer us. He simply said that the cash reserves of the companies are not sufficient to give the wage revision. But when we ask about the social sector schemes, the policies that we have introduced and we are giving to the public, he remains silent. He did not answer to the delegations of the All India Insurance Employees Association. So we appeal to the employees and officers that when the coming days are very difficult for us, very crucial for us, we cannot take rest. We cannot remain idle. We cannot say that I am working from 10 to 5 and that is enough to safeguard my insurance company. That is not sufficient now. We have to work overtime. You have to be very alert and you have to stand in the streets to fight against the government policies. And that is the only solution for us to safeguard this public sector insurance company. And with this I come to reference. Thank you, Congress.